அண்ணாமலை அவர் பேசுனதாவே நிறைய ஆடியோ வந்துச்சு, அதை பத்தி அதை கேட்டிங்களா? மதசார்பற்ற அரசியல் எங்கேயுமே இல்லை, அது வரைக்கும் நிச்சயம். ஜாதி இல்லாத அரசியலும் எங்கேயுமே இல்லை. நம்ம நாட்டில் இது ரெண்டையும் வளர்த்ததே நம்ம அரசியல் கட்சிகள் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா 1952 தேர்தல்லாம் ஜாதி இல்லாத, வேறுபாடுகள் இல்லாத, மத வேறுபாடுகள் இல்லாத, பொருளாதார வேறுபாடுகள் இல்லாத அரசியலை உருவாக்குவோம் என்று தான் நம்ம அரசியல் கட்சிகள்லாம் ஆரம்பித்தன. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்துக்கும் நமக்கும் தொடர்பு வந்த உடனே ஜாதிக்கும் ஒரு அரசியலில் பங்கு இருக்கிறது, ஆனால் ஜாதி கட்சிக்கு பங்கு கிடையாது. ஜாதி கட்சிகள் உருவானதில் தான் அரசியலில் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டெபிலிட்டி ஏற்பட்டது. அதனால் ஜாதியை ஒழிக்கவும் முடியாது, ஜாதியை அரசியலில் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு பெரிய ஆய்வு செய்தேன் 1992 ஜாதி என்பதை கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பார்த்தால் ஜாதி பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாகனம் என்பது தான் என்னுடையது. ராம்கடியாசிலிருந்து, பட்டேலிருந்து, நாடாரிலிருந்து, கொங்கு கவுண்டர்லேருந்து, நீங்கள் கமவார் நாயுடுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஒற்றுமையும் மியூச்சுவல் ட்ரஸ்ட், இதன் மூலமாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதே ஜாதி அரசியலில் போகும்பொழுது அவங்களுக்கு தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஜாதியினுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, ஆனால் அவர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். உங்கள் ஜாதி தேங்குவதற்கு காரணம், இறங்குவதற்கு காரணம், நீங்கள் அரசியலில் போய் இறங்கி அதன் மூலமாக முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைத்தது தான் காரணம் என்று அவர்கள்ட்ட கூறியிருக்கிறேன். அந்த ஜாதி பெயர்களை நான் குறிப்பிட விரும்பலை. அதனால் ஜாதி தவறில்லை, அதை எங்கே உபயோகப்படுத்துகிறோம் என்பதில் தான் தவறு. தமிழ்நாட்டில் ஜாதியை வைத்து தான் அரசியல் துவங்கியது, இன்றும் நடக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெரிய முயற்சி தேவை. அந்த பகீரத பிரயத்தனத்தை எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். இங்கே நம்ம அண்ணாமலையை பற்றி பல பேர் அவர் பேரில் இருக்க நம்பிக்கை சொன்னாங்க. ஆனால் அவருக்கு ஒரு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருப்பதனால தான் அவரை பற்றி பேச முடிகிறது. அந்த சக்தி வளரணும், அது வளர்ந்து அதன் மூலமாக அவர் வளர வேண்டும். ஒரு தனி மனிதன் வளர்றதுனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது. மோடி இருக்கிறார்கள், மோடிக்கு பின்னால் பெரிய சக்தி இருக்கிறது, சித்தாந்தம் இருக்கிறது, வாழ்க்கை முறை இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. அந்த முறையில் தான் அதன் மூலமாக உருவாக வேண்டும் அண்ணாமலை. அதற்கு உண்டான வாய்ப்பு தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. மோடியினுடைய தமிழ் பற்று இருக்கிறத அது அவருடைய தனிப்பட்ட பிரதமர் என்கிற ஒரு வகையில் பார்க்க வேண்டுமே தவிர இந்த நாட்டை நடத்துவதற்கு தமிழை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாம் கூற முடியாது. ஏனென்றால் மற்ற மொழிகளும் இருக்கின்றன நம்ம நாட்டில் ஏராளமான. அதாவது தமிழ் தொன்மையான மொழி, இதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, இது ஆன்மீகத்தில் கலந்தது, இது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் இன்றைக்கு அரசியலில் தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல போனாலும், மகாராஷ்டிராவில் போனால் மராட்டி மொழிக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. வங்காளத்தில் போனீங்கன்னா மொழி பற்றி ஏராளமாக இருக்கிறது. அதனால் ஒரு இடத்துலையும் அந்தந்த மொழியினுடைய பெயரை திட்டத்தில் வைக்க ஆரம்பித்தால் மற்றவர்களுக்கு என்ன என்று புரியாது. அதனால் பொதுவாக எல்லோருக்கும் புரிகிற ஒரு பாஷையில் தான் திட்டங்கள் பெயரை வைக்க முடியுமே தவிர அதை ஒரு குறை என்று கூற முடியாது. இன்றைக்கு பார்ப்போம், நாம் காசி தமிழ்ச்சங்கம் நடத்தி இருக்கிறார் மோடி. அங்கே நான் போன உடனே ஒரு பெரிய ஒரு உணர்வு எனக்கு. அதாவது அது கலாச்சாரம், நம்ம ஆன்மீகம் எல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தால் கூட தமிழுக்கு எவ்வளவு பெருமை. வேற இப்போ தெலுங்குக்காரங்க எங்களுக்கு ஏன் இந்த பெருமையை கொடுக்கக்கூடாது என்று மோடியை நிச்சயமாக கேட்கலாம். அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது, அதற்கு தயாரிப்பும் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா மொழியையும் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பு, பாரம்பரியத்தோடு இணைத்து ஆன்மீகத்தில் தான் நம்ம மொழிகள் எல்லாமே இணைகின்றன. அரசியலால் இல்லை. அரசியல் மொழிகள் அரசியலை பிரிக்கும், அரசியல் மொழிகளை பிரிக்கும், ஆன்மீகம் எல்லாவற்றையும் இணைக்கும் என்பதனால தான் காசி தமிழ்ச்சங்கம் நடத்தினார். அங்கே போனவர்களுக்கு தான் அந்த உணர்வு புரியும். அதனால் மோடி தமிழை கையில் எடுத்திருப்பது அரசியலுக்காக அல்ல. தமிழ்நாட்டில் மோடி தமிழ் தலைவராக உருவாக அந்த தமிழ் உணர்வு அவருக்கு இயற்கையாக இருக்கிறது. அது என்னிடம் பேசியிருக்கிறார். காசி தமிழ் சங்கத்தை பற்றி என்கிட்ட பேசும்போது இது நடக்குமா என்று கூட நினைத்தேன். 30 நாளில் இது திட்டமிடப்பட்டு நடந்தது. என்னால் நடத்த முடியும் என்றே நினைக்கல.
அது ஆரம்பித்து விட வேண்டும். அது பின்னால் எப்படி வளர்கிறது என்பதை பார்ப்போம். இன்னும் தயாரிப்பு தேவை. ஆனால் தயாரிப்பு அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு ஆண்டு அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது என்று அதை ஆரம்பித்து நடத்தினார். அவருடைய தமிழ் பற்றை பற்றி அவர் என்ன உலகத்தில் எந்த இடத்துல தமிழை பற்றி பேசலை, எந்த இடத்துல கனியன் பூங்குன்றனாரை பற்றி சொல்லலை, எந்த இடத்துல திருவள்ளுவரை பற்றி பேசலை. அது இயற்கையாக இருக்கிற ஒரு தமிழ் பற்று. உலகமயமாக்குதல் முதல்ல வந்தபோது ஒரு G7 அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைகிற நாடுகள் இருக்கின்றத, அந்த நாடுகளையும் சேர்த்தா தான் உலகத்தில் ஒரு குளோபல் ஆர்டர் என்று கூறுகிறார்களே, அதற்கு உண்டான தயாரிப்புகளை பண்ணுறதுக்காக இதை உருவாக்கினாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு இன்றைக்கு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. நாம் அதில் ஒரு ஆண்டு தலைமையேற்று நடத்தும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் அதுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் வசுதைவ குடும்பகம், இது ஒரு பெரிய ஒரு உலகத்திலேயே நம்ம மூதாதையர்கள், நம்ம பாரம்பரியம், நம்ம ஆன்மீகம் இதை உலகுக்கு அளித்தது. இதை உலகத்தில் யாரும் நம்ம தவிர பேச முடியாது. ஏனென்றால் நாம் தான் இதை பேச முடியும், இதுக்கு பாரம்பரியம் இருக்கிறது. அதே போல் நம்ம இந்த உலகத்தை பூரா ஒரு பக்கம் வைத்து நம்ம நாட்டை ஒரு பக்கம் வைத்தால் நம்ம நாட்டில் இருக்க பன்முகத்தன்மை இந்த உலகத்தில் பூரா இல்லை. அந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மையை வைத்து ஒரு நாடு இணைந்து ஒருமுகமாக இருக்கிறது, ஒரு ஜனநாயகம் இங்கு தழைக்கிறது, இங்கு ஒரு தலைமை உருவாகிறது, இங்கு வளர்ச்சி ஏற்படுகிறது என்றால் அதுவே உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு எல்லாரும் அதுக்கு ஒரு 20 கமிட்டி இருக்கிறது. அந்த 20 கமிட்டிக்கும் சேர்மன் எல்லாம் நாம போடுகிற ஒரு நிலைமை. அதன் மூலமாக நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வாழ்க்கை நோக்கு, நம்முடைய பொருளாதார சிந்தனைகள், இது எல்லாத்தையும் G20 நாடுகளுக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு. இது மூலமாக ஒரு பெரிய ஒரு மாறுதல் வந்துவிடும் என்று சொல்ல மாட்டேன். சிந்தனை அளவில் பெரிய மாறுதல் வருவதற்கு இந்த G20 சேர்மன்ஷிப் உபயோகப்படும். அண்ணாமலையை பத்திரிகையாளர்கள் இப்படி ஹிம்சை செய்கிறார்கள் என்றால் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அவர்கள் தொடர்ந்து ஹிம்சை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்தலை இவரை வளர விடக்கூடாது என்பது தான். அதை மீறி அவர் வளரும் பொழுது தான் அவர் கடந்திருக்கப்பட்ட மனிதனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருக்கு எல்லா குணங்களும் இருந்தால் கூட அவருக்கு அனுபவம் எப்படி வரும்? எதிர்ப்பில் தான் அனுபவம் வரும், கஷ்டப்பட்டால் தான் அனுபவம் வரும், அடிபட்டால் தான் அனுபவம் வரும், உருண்டு எழுந்தால் தான் அனுபவம் வரும். அந்த அனுபவங்களை அவராக தேட முடியாது, அவருக்கு அந்த அனுபவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதை நான் வரவேற்கிறேனே தவிர அவருக்காக நான் ஒரு ஐயோ அவர் இப்படி படுத்துகிறார்களே என்று நான் நினைக்கவில்லை.